ஒரு சிலருக்கு கத்திரிக்காயே பிடிக்காது. எங்க பாட்டி செஞ்ச மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய அவங்க ஒரு முறை சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. கத்திரிக்காய நாளா பிளந்து உப்பு தடவி எண்ணெயில வணக்கி மசாலா அரைச்சு கொதிக்க வச்சு அதோட எண்ணெய் கத்திரிக்காய் சேர்த்து எங்க பாட்டி சமைச்சு கொடுத்தா அவ்வளவு அருமையா இருக்கும். அதை தயிர் சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட அவ்வளவு ருசியா இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் பண்றதுக்கு தேவையான பொருட்களை இப்ப பாத்திரலாம். இதுக்காக 1/4 கிலோ கத்திரிக்காயை எங்க தோட்டத்துல இருந்து நாங்க பறிச்சுக்கிட்டோம். 50 கிராம் வர கொத்தமல்லி, 10 வரமிளகாய், 4 தக்காளி, கறிவேப்பிலை, 1 பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் பெரிய வெங்காயம், இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு. தேவையான மசாலாக்கள் எல்லாத்தையும் இப்ப அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி, பூண்டு ரெண்டையும் இப்ப அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டு கூடவே இப்ப சோம்பையும் சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சியும் பூண்டையும் அரைச்சிட்டு இப்ப வரமிளகாயை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப வர கொத்தமல்லியையும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வரமிளகாய் கொத்தமல்லியையும் நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப தக்காளியை நல்லா பிழிஞ்சிட்டு அதையும் அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். தக்காளியை நல்லா அரைச்சதும் இப்ப பெரிய வெங்காயத்தை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லா மசாலாவையும் அரைச்சு தயார் பண்ணிக்கிட்டாச்சு. இப்ப சட்டி காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்திடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காயை நல்லா கீறி கத்திரிக்காயில உப்பு தடவி எண்ணெயில சேர்த்துடலாம். கத்திரிக்காய் ரொம்ப கொல கொலன்னு போகாத அளவுக்கு எண்ணெயில வணக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை பதமா வணக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப எண்ணெய் கத்திரிக்காய்க்கு மசாலாவை வணக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப சட்டி சூடானதும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி கடுகை சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்கும் போதே நம்ம அரைச்சு வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். சரி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் வணக்கி வச்சிருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம்.
மசாலாவோட கத்திரிக்காயை நல்லா பெரட்டி விட்டுட்டு இறக்கிடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் இப்போ தயாராகிடுச்சு. இந்த எண்ணெய் கத்திரிக்காயை எங்கள் பாட்டி பல விதமாக சமைப்பாங்க. அந்த வகையில் இதுவும் ஒன்று. இந்த எண்ணெய் கத்திரிக்காயை தயிர் சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்டா அவ்வளவு அருமையாக இருக்கும். இதை பழைய சோறு, ரசம்னு எல்லா சாப்பாடு கூடவும் கடிச்சிக்கிட்டு சாப்பிடலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் அவ்வளவு அருமையாக இருக்கும்.